இன்றைக்கி சுண்டைக்காய் போட்டு புளிக்குழம்பு செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல இதை நசுக்கி எடுத்துப்போம். சுண்டைக்காயெல்லாம் ஆஞ்சி இதுமாரி கவரில் போட்டோம்னா நமக்கு நசுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்தமாரி போட்டு மட்டம் பண்ணி நசுக்கிட்டு இந்தமாரி கல் வச்சு நசுக்கிட்டோம்னா ஈஸியாக நசுக்கிடலாம். ஃபஸ்ட்டு நசுக்கி எடுத்துக்கலாம். இப்போ நசுக்கியாச்சு, தண்ணியில் கொட்டிடுவோம். இப்போ குழம்புக்கு தேவையான வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. வாங்க குழம்பு தாளிச்சிக்கலாம். சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெந்தயம், சின்ன வெங்காயம், பூண்டு, இதை நல்லா வதக்கிப்போம். இப்போ தக்காளி போட்டு நல்லா வதக்கிப்போம். தக்காளி போட்டு நல்லா வதங்கிச்சு. இப்போ சுண்டைக்காய் நசுக்கி வச்சுருக்கோம்ல, இதை போட்டுப்போம். சுண்டைக்காயை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா சுருளை வதக்கிடணும். நல்லா வதங்கிடணும் எண்ணெயிலேயே. இப்போ நல்லா சுண்டைக்காய் வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் குழம்புக்கு தேவையான குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சம் ஒரு 2 கரண்டி போட்டுக்கலாம். இது போட்டு நல்லா வதக்கிப்போம். இப்போ மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இதில் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுப்போம். இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா குழம்பு கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். நம்ம தேவையான அளவு புளி எடுத்து ஊற வச்சு குழம்பு நல்லா கொதித்தோன்னா நம்ம கொஞ்சம் கொதிக்கிறதுக்கு முன்னாடி, இறக்குறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் ஊற்றிடணும். குழம்பு வச்சிட்ருக்கு. இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் வெல்லம் போட்டுப்போம். வெல்லம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொஞ்சம் வெல்லம் போட்டுப்போம். புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு ஊற்றினா போதும், கொஞ்சமாக ஊற்றினா போதும். இப்போ இந்த புளி தண்ணியை அதில் ஊற்றிக்கலாம். நல்லா சேர்ந்து கொதிக்கட்டும் கொஞ்ச நாளி. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. குழம்பு ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிட்லாம். நல்லா கொதிச்சுட்டு பாருங்கள். சுண்டைக்காய் புளி குழம்பு ரெடி. நீங்களும் இதுமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா பிஞ்சு சுண்டைக்காயாக இருந்தால் புளி குழம்பு வச்சோம்னா நல்லாயிருக்கும். நீங்களும் இதுமாரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். சுண்டைக்காய் புளி குழம்பு ரெடி. இப்போ சாதத்தில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். நீங்களே இதுமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நன்றி.